எதிரி கோட்டையை மக்கள் படை இங்கு இடித்து தூளாக்கி போடும். வணக்கம் மக்களை, நான் வணக்கத்திரு. வணக்கம் மக்களை. நாங்கள் இப்போ இருக்கிற கால சூழ்நிலை கருதி மீண்டும் போர் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் தலைவர் பிரபாகரன் காலத்தில் போரின் உச்சத்தை உலக நாடுகளுக்கு காட்டினாங்க. 22 நாடுகள் நம்ம அடித்தது காட்டினாங்க. அவைகளுடைய வீரம் இல்லை, நாங்களாம் காட்டினாங்க. பறக்குதடா யாழ் கோட்டையிலே எங்கள் புலிக்கொடி, பகைவனிடம் போச் சொல்லுங்கள் இதுதான் முதல் அடி, கோட்டை கோட்டையாய் இனி விடும் புலி கொடி கொடியாய் இனி எழும்னு சொல்லி கவிஞர் எழுதுவார். அதே மாதிரி பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பீச்சபிள் முகமாலை முன்னரங்க புலிகளினுடைய தளங்களை இராணுவம் என்றும் வெற்றி கொள்ள முடியாது இருந்தது. அதே மாதிரி இன்னொரு வசனம் உண்டு, சந்திரிகா காலத்தில் பேசப்படும். நோ வே வித்தவுட் நோர்வே என்று சந்திரிகா தலையில் கையை வச்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருப்பினான். அதே மாதிரி இன்னொரு 2000 ஆனரம் அடித்த காலங்களில் ஒரு பழமொழி மாதிரி ஒன்று போய் கொண்டிருக்கும், முதுமொழி மாதிரி ஒன்று. பனைமரத்தில் வவ்வாலா புலிகளுக்கே சவாலா. அதாவது புலிகளில் போரில் யாருமே வெற்றி கொள்ள முடியாது. உலக நாடுகளில் எந்த திட்டங்களும் எந்த மரபான வழி போர் முறைகளும் புலிகள் உடைத்தெறிவார்கள். தமிழர்கள் படை உடைத்தெறியும் சொல்லி வன்னியில் மன்னன் குளம் என்ற இடத்துல ஜெயசுக்ரு எதிர்ச்சமரில் கிட்டத்தட்ட அதில் தான் ஆகக்கூடின இராணுவம், சிங்கள இராணுவம் சேர்த்தது ஒரு மணிக்கு 175 சிங்கள இராணுவம் விடுதலை புலிகளினுடைய மோட்டார் அடிக்கு சேர்த்தது. அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுதான் அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு ஸ்ரீலங்கா இராணுவ அணி அதிக இழப்புகளை சந்தித்தது அதில் தான் என்று சொல்லி அப்போ வரலாற்று ஆய்வாளர்களும் விடுதலை புலிகளும் அதை சொல்லியிருந்தேன். ஒரு மணித்தியாலத்தில் 175 இராணுவம் வீதத்தில் பல நூறு இராணுவம் செத்தது. அது விடுதலை புலிகளினுடைய ஒரு தந்திரோபாய ஒரு தாக்குதலால். அப்படி விடுதலை புலிகளை யாரும் போரில் விழுத்தே இல்லை. ஆக விடுதலை புலிகளில் வீரத்தால் யாரும் வீழ்த்த இல்லை. அது ஒரு பொறி வைக்கப்பட்டு இப்படி வரலாற்றில் பலருக்கும் நடந்திருக்கு. அதாவது பிரித்தானியாவை பார்த்தீங்கன்னா, அந்த பிரித்தானியா தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். பிரித்தானியா தான். பிரித்தானியா சூரியன் மறையாத சாம்ராஜ்யத்தை கொண்ட ஒரு பேரரசு வச்சிருந்தது. அதே மாதிரி தான் சோழ பேரரசு தென்கிழக்கு ஆசியாவில் சூரியன் உதிக்கும் நாடுகளை எல்லாம் தனது புலிக்கொடிகளை வச்சிருந்தது. அப்படி நாங்களும் மீண்டும் எழுவோம். ஆனால் நாங்கள் தற்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நாங்கள் அப்படி போர் எல்லாம் கதைக்கக்கூடாது. இனி ஒரு போர் மேகம் எங்களை சூழக்கூடாது. எங்களோட உயிர்கள் படக்கூடாது. எந்த உயிரும் தமிழ் உயிர்கள் இனி போருக்கு நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் இப்போ இருக்கிற உலக ஒழுக்கின் அடிப்படையில் நாங்கள் ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி இனி ஒரு பொருளாதார போர் முறையை ஜப்பான் மாதிரியோ அல்லது இஸ்ரேல் மாதிரியோ அல்லது புது வடிவங்களோடையோ நாங்கள் திருப்பி எழுவணும் மக்களே. இனி நாங்கள் எங்களோட மண்ணில் ஒரு போரும் வரக்கூடாது. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை போர் கொண்டே கொடுப்போமா? அதே மாதிரி தான் நீங்களும் யோசிக்கணும். சும்மா நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகள்லையோ அல்லது எங்கேயோ இருந்து நாங்கள் இன்னொரு போரை ஊக்குவிக்கிற மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் தேவையில்லை. நாங்கள் வேறு மாதிரி எங்களுடைய இலக்கை வென்றெடுக்கிறதுக்கு தலைவர் சொல்லுவார், போராட்ட வடிவங்கள் மாறலாம், போராட்ட லட்சியம் மாறாதுன்னு. அப்போ அந்த நம்முடைய விடுதலையை வென்றெடுக்கிறது வேறு துறையில் நாங்கள் பார்க்கலாம். பல்வேறு வழிகளையும் நாங்கள் பரிசீலிக்கலாம். ஐயா ஈழவேந்தன் சொல்லுவார் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு தமிழறிஞர் சொன்னேன்னு சொல்லி ஊராத்துறை இருக்கக்கூடிய தமிழறிஞர் உடனே பேர் வரையில் பேயோடையும் கூட்டு வச்சு நாங்கள் தமிழீழம் எடுக்கலாம், ஆனால் பேயங்களை பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ளணும் என்று சொல்லுவார். ஆகையால மக்களை பல்வேறு இதுகளை பரிசீலிக்கலாம். இனிமேல் தமிழ் மண்ணில் போர் வரக்கூடாது, ஒரு தமிழனும் சாகக்கூடாது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு வைக்கிறேன். என்னென்றால்
சண்முகலிங்கம் இருந்தவர், போஸ்டன் சண்முகலிங்கம் சொல்றாரு. அவருடைய முழு ஆசையும் நோக்கமும் அமெரிக்காவில் இருந்தவர். பெரிய ஒரு ஆள் கிட்டடியில் காலமாயிட்டார். கிட்டடியில் இல்லை, பல வருடங்களுக்கு முதல் காலமாயிட்டார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள் வந்து போருக்கு போகாமல், போர் அழிவு இல்லாமல் நாங்கள் தமிழீழத்தை மீட்டெடுக்கணும், அதுக்காக வந்து உலக வல்லரசுகளை நெருங்கிட பொறிகளை விழா பண்ணணும், அப்படியான ஒரு சிந்தனை தான் வச்சிருப்பார். அவர் சங்கானையை சார்ந்தவர். அப்பு ஆட்சி என்னும் அவரை சொல்றது. அவர் அமெரிக்காவில் இருந்தவர், என்னுடைய இனிய நண்பர். போஸ்டன் குளோப்ல எல்லாம் நிறைய அந்த நேரங்களில் பெரிய கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அப்போ நாங்கள் இனிமேலும் ஒரு போர் சம்பந்தமாக நாங்கள் பேசக்கூடாது, அதை வந்து அப்படியான ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடாது. நாங்கள் இனி ஒரு புது வழியில், பொருளாதார வழியோ வேற ஒரு வல்லரசுகளை வந்து இதுக்குள்ளே கொண்டு வர்ற வழியிலையோ நாங்கள் லோபி எனப்படும் இந்த விஷயங்களை எல்லாம் செய்து பரப்புரைகள் மூலமாகவும் அல்லது பல்வேறு உத்திகள் மூலமாகவும் புதிய ஒரு வரலாறை படைக்கிறதுக்கான வழியில் இதோண்டோடும். எதிரி எதை எங்கள்கிட்ட இருந்து வருமன்றை எதிர்பார்க்குறானோ அதை நாங்கள் செய்து விடக்கூடாது. அவன் குறைகளை நாங்கள் செய்யக்கூடாது. மக்களை வாழ்தலிந்து நாமார்க்கும் குடியலும் நம்மனை அஞ்சோம். கண்மணி பாருங்க.